assisted reproductive technology or ART பற்றி பார்க்கலாம். First let us go on with the definition. The collection of procedures which includes the handling of the gametes and or the embryos outside the body to achieve pregnancy is known as assisted reproductive technology or ART. இந்த ப்ரொசீஜர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சில பர்சன்ஸ்க்கு பீப்புளுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். மேல்ஸுக்கு வந்து இட் குட் பி லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஆர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஃபீமேல்ஸ்க்கு இருக்க இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இட் குட் பி டியூ டு பிசிஓடி ஆர் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து பிளாக்ஸ் இல்லைனா டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை ஓவரீஸில் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பேபியை வந்து யூட்ரஸில் கேரி பண்ணுற அளவுக்கு அவங்க யூட்ரஸ்க்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அதுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கான நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வி வில் சி ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்கிற டெக்னிக் இருக்குது, IUI ஆர் AI. ஸோ லெட் us first go on with the explanation of this. This is a procedure to treat infertile men with low sperm count. இந்த ப்ரொசீஜர் வந்து மென்னுக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அவங்களோட எஜாக்குலேட்டில் இருந்ததுன்னா அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் இது. The semen is collected either from the husband or from a healthy donor and it is introduced into the uterus of the female through the vagina by a catheter after stimulating the ovaries to produce more ova. சீமன் வந்து இதர் த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருந்ததுன்னா இட் கேன் ஆல்சோ பி கலெக்டட் ஃப்ரம் த ஹெல்தி டோனர். நெக்ஸ்ட்டு கலெக்ட் பண்ண சீமனை வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த யூட்டரஸ். அந்த ஃபீமேலோடைய யூட்டரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எது வழியானா வெஜைனா வழியாக, பை யூஸிங் டூல் கால்ட் கேத்தட்டர். இட் இஸ் லைக் அ டியூப். ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் த ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. இந்த ப்ராசஸில் ஸ்டார்டிங்கில் ஃபீமேலோடைய ஓவரிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். எதுக்குன்னா நிறைய ஓவா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, டு ஹாவ் குட் சக்ஸஸ்ஃபுல் ரேட். நெக்ஸ்ட் வந்து த ஸ்பெர்ம் ஸ்விம் டுவர்ட்ஸ் த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் டு ஃபர்டிலைஸ் த எக் ரிசல்ட்டிங் இன் அ நார்மல் ப்ரெக்னென்சி. இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து யூட்ரஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே தானாக ஃபெலோப்பியன் டியூப் வழியாக ஸ்விம் பண்ணி போய் அந்த எக்கை மீட் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு குட் ஜைகோட்டாக ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் ஓகே ஓவர். நெக்ஸ்ட் வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், IVF ஆர் டெஸ்ட் டியூப் பேபி. நிறைய பேர் இந்த வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் அ ஃபேமஸ் வேர்ட். In this technique, the sperm and eggs are allowed to unite outside the body in a laboratory. IVF வந்து in vitro technique. In vitrona outside the body. இதுவே in vivo na we call it as inside the body. So IVF வந்து in vitro process. One or more fertilized eggs are transferred into the woman's uterus where they may be implanted in the uterine lining and developed. இந்த ப்ராசஸில் எப்போவுமே ஓவரீஸ்லேருந்து ஒரு எக்கை மட்டும் வெளியில் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 எக்ஸாவது எடுப்பாங்க. இந்த 3 to 4 எக்ஸில் 2 எக்ஸை வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெர்ம்ஸால் ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்க 2 எக்ஸை அவங்க க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க ஃபார் லேட்டர் யூஸ். இந்த 2 எக்ஸுமே ஃபர்டிலைஸ் பண்ணி இந்த 2 எக்கையுமே சைமல்டேனியஸ்லி அவங்க யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் given here. Excess embryos may be cryopreserved or frozen for future use. Initially, the IVF was used to treat a woman with blocked, damaged or absent fallopian tubes. சில உமனுக்கு ஃபெலோப்பியன் டியூபே இருக்காது. சில பேருக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் ஏதாவது ஆக்சிடென்ட்னால டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைனா ஏதாவது டியூமர் ஃபார்மேஷன்னால அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த IVF டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Today, IVF is used to treat many causes of infertility. The basic step in the IVF treatment cycle are ovarian stimulation is the first step. Next, egg retrieval பண்ணுவாங்க. Next, fertilization. Next, embryo culture and then embryo transfer. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் எக் ரிட்ரைவல். ஓவரியில் இருக்க எக்கை ரிட்ரைவ் பண்ணணும், வெளியில் எடுக்கணும். ரிட்ரைவல்னால் ரிமூவ் பண்ணுறது அங்கேருந்து. ஸோ இட்ஸ் டன் பை அ மைனர் சர்ஜரி மூலயமா பண்ணுறாங்க. அண்டர் ஜென்ரல் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுறாங்க. யூஸிங் அல்ட்ராசவுண்ட் கைடு. அல்ட்ராசவுண்டும் அதை ஒரு கைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட், ஜென்ரல் அனஸ்தீஷியா பை அ மைனர் சர்ஜரி. ஆஃப்டர் 34 to 37 hours of HCG, ஹியூமன் கோரியோனிக் கொனோட்ரோபின் இன்ஜெக்ஷன். இந்த HCG எதுக்குன்னா ஓவரியில் ஒரு எக் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல நிறைய எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன் HCG. இந்த HCG கொடுத்து ஒரு 34 to 37 hours வரைக்கும் வெயிட் பண்ணி நிறைய எக்ஸ் வந்தோடனே அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. The eggs are prepared and striped from the surrounding cells
At the same time, sperm preparation is done using a special media. இந்த ஃபீமேலில் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் போதே சைமல்டேனியஸாக மேல் கிட்டேருந்து ஸ்பெர்ம் எடுத்து அதை வந்து ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் டன் யூஸிங் அ ஸ்பெஷல் மீடியா. ஒரு ஸ்பெஷல் மீடியாவை கல்ச்சர் பிளேட்டில் வச்சு அந்த ஸ்பெர்ம்ஸை கல்ச்சர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம்ஸ் த எக்ஸ் ஆர் ப்ராட் டுகெதர். ஸ்பெர்ம்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எக்கையும் ரிட்ரைவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டுத்தையும் ஃபர்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதை பாடிக்கு வெளியில் பண்ணுறாங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். The eggs are brought together. 10,000 to 1 lakh motile sperms are needed for each egg. ஸோ அட்லீஸ்ட் 2 eggs ஃபர்டிலைஸ் பண்ணுறாங்க. அதில் ஈச் ஒரு எக்குக்கும் 10,000லேருந்து 1 lakh ஸ்பெர்ம்ஸ் தேவைப்படுது. ஸோ ஈச் எக்குக்கு 10,000லேருந்து 1 lakh ஸ்பெர்ம்ஸ் மஸ்ட் ஃபார் அ குட் சக்ஸஸ் ரேட். Then the zygote is allowed to divide to form an 8-celled blastomere and then transferred into the uterus for a successful pregnancy. 8-celled blastomere ஸ்டேஜில் இருந்ததுன்னா they will be transferring it to the fallopian tube. 8-celled ஸ்டேஜுக்கு மேலே இருந்ததுன்னா they will be transferring it to the uterus for implantation. The transfer of an embryo with more than 8 blastomere stage into the uterus is called as embryo transfer technique. It is an important point to be noted. Next is zygote intrafallopian transfer. இதில் zygote fallopian tubeல transfer பண்ணுறாங்க. As from the name, it is called as ZIFT. GIFT in kuda onnu irukku, we can see it next. As in the IVF, the zygote up to 8 blastomere stage is transferred to the fallopian tube by laparoscopy. IVF la mariye ingeyum zygote 8 blastomere stage varaikkum vandone adha laparoscopy technique மூலமா laparoscope மூலமா அதை வந்து அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் இருந்ததுன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் இருந்ததுன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த யூட்டரஸ். The zygote continues its natural division and migrates towards the uterus where it gets implanted. இப்போ ஃபெலோப்பியன் டியூப்பில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்க சீலியா மூலியமாக அந்த எக்கை வந்து ஜைகோட்டுக்கு ட்ராவல் ஆகி போய் அங்கே போய் யூட்ரைன் லைனிங்கில் இம்ப்ளான்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் IUT. இந்த ப்ராசஸில் எம்ப்ரியோ வித் மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர்ஸ் இஸ் இன்சர்டட் இன் டு த யூட்ரஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட். இங்கே டேரெக்டாக மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் இருக்கிறத யூட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் இருக்கிறது யூட்ரைன் லைனிங்கில் போய் இம்ப்ளான்ட் ஆகி அது ஒரு எம்ப்ரியோ ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் GIFT. Very important. Transfer of an ovum collected from a donor into the fallopian tube. As I already said, சில ஃபீமேல்ஸ்க்கு ஓவரியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களால ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ ஒரு டோனர் கிட்டேருந்து ஓவம் எடுத்து இந்த ஃபீமேலோடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் GIFT. இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஓவமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே ஸ்பெர்மையும் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் இட் வில் பி ஃபர்டிலைஸ்ட் ஹியர் only and then it will form a zygote and the zygote will travel into the uterus to get implanted. Are collected from the ovaries and placed with the sperms in one of the fallopian tubes. The zygote travels towards the uterus and gets implanted in the inner lining of the uterus. What is the inner lining of the uterus? It is the endometrium. Endometriumல தான் implantation நடக்கும். Intracytoplasmic sperm injection, ICSI. This is a super cool technique. In this technique, only one sperm, an important point to be noted, only one sperm is injected into the focal point of the egg to fertilize. egg எடுத்துப்பாங்க, அதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஃபைன் நீடில் இருக்க ஒரு இன்ஜெக்ஷனில் they will be having the sperm cell. இந்த ஸ்பெர்ம் செல்லை ஃபைன் நீடில் மூலியமாக இந்த எக்குள்ளே அனுப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி it will give rise to a zygote. This is this process. Carefully injected into the cytoplasm of the egg, fertilization occurs in 75 to 85% of the eggs injected with sperm. An important one mark question that could be asked. The zygote is allowed to divide to form an 8-celled blastomere. Next in the zygote it is allowed to form an 8-celled blastomere stage and transferred to the uterus to develop a protective pregnancy. The 8 blastomere stage க்கு மேலே வந்துருச்சுன்னா இந்த zygote எடுத்து யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. It will be implanted there and it will get developed into a good fetus and develop a protective pregnancy. Let us also see about surrogacy here. Surrogacy is a method of assisted reproduction or agreement whereby a woman agrees to carry pregnancy for another person who will become the newborn's parent after birth. This could be asked in 2-mark question. So இதில் என்னன்னா
ஒரு உமன்னால் அவங்களோட பேபியை அவங்களோட யூட்ரஸில் வந்து கேரி பண்ண முடியாது பிகாஸ் தேர் யூட்ரஸ் மேபி வீக் டியூ டு சம் ரீசன்ஸ். ஸோ அந்த உமன் கிட்டேருந்து எக்கை ரிட்ரைவ் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்ம் ரிட்ரைவ் பண்ணி இன் விட்ரோ மூலயமா அதை ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் அனதர் உமன் கிட்ட அந்த எக்கை வந்து அவங்களோட யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணி அது அங்கேயே இம்ப்ளான்ட் ஆகி வளரும். இந்த பேபி வந்து அவங்கக்கிட்டேருந்து பிறந்த உடனே அந்த பேபி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கப்பிள்கிட்டயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த விமன் பேர் தான் வந்து சரகேட் மதர்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் சரகேசி. ஸோ திஸ் இஸ் ஆல் which comes under assisted reproductive technology, ART. This is an important part which can come in 5 mark questions. Thank you.